கண்ணுக்கெட்டிய தூரம் வரையிலும் பசுமை பூத்துக் குலுங்கும் அழகிய கிராமம். ஆற்றின் வளைவுகளில் அமைந்திருந்தது கண்ணபுரம். பெயர் போலவே கண்ணுக்கு குளுமையாக பசுமையும் வாழ்வுக்கு வளமும் நிறைந்திருந்தது இந்த கிராமம். வயல்வெளிகளில் நெல்மணிகள் அசைந்தாட, வரப்பு ஓரங்களில் வண்ணத்து பூச்சிகள் நடனமாடும். ஆற்று நீரில் மீன்கள் துள்ளிக் குதிக்க, வானில் கூட்டமாக பறவைகள் வட்டமிடும். கண்ணபுரம் வெறும் கிராமமல்ல, அது ஒரு உணவுச் சங்கிலியின் உயிரோட்டமான எடுத்துக்காட்டு. முதியவர் கருப்பையா கண்ணபுரத்தின் முதுபெரும் விவசாயி. அவரது தாத்தன், பாட்டன், பூட்டன் என தலைமுறை தலைமுறையாக நிலத்தை உழுது வந்தவர்கள். இந்த நிலம் நமக்கு குழந்தை மாதிரிப்பா, குழந்தைக்கு நஞ்சு ஊத்தலாமா என்று அடிக்கடி சொல்வார். அவர் ரசாயன உரம், பூச்சிக்கொல்லி என்ற பெயரையே கேள்விப்பட்டதில்லை. மாட்டு எரு, மண்புழு உரம், இலை, தழைகள் இவையே அவரது நிலத்தின் சீதனம். வயலில் ஒரு பூச்சி வந்தால் அதைச் சாப்பிட ஒரு தவளை வரும். தவளையைச் சாப்பிட ஒரு பாம்பு வரும். பாம்பைச் சாப்பிட கருடன் வரும். இந்த இயற்கை சமநிலைதான் நமது விவசாயத்தின் பலம் என்று சொல்வார். காலச்சக்கரம் சுழன்றது. நகருக்குச் சென்று வேளாண்மை படித்த இளைஞன் சக்தி தனது கிராமத்திற்கு திரும்பினான். மாமா, இது நவீன உலகம். இன்னும் பழையபடி நிலத்துக்கு மாட்டேறு போட்டுட்டு இருந்தா என்னைக்கு பணக்காரன் ஆகிறது? ரசாயன உரம் போட்டா ஏக்கருக்கு 10 மூட்டை கூடுதலா விளையும். பூச்சிக்கொல்லி போட்டா பூச்சியே வராது. 3 மாசத்திலேயே லாபத்தை அள்ளலாம் என்று ஆணித்தரமாக பேசினான். அவரது பேச்சில் கவர்ச்சியும் வேகமும் இருந்தன. அதே சமயத்தில் நவீன விவசாயம் செய்யுங்கள், மானியத்தை அள்ளுங்கள் என்றும். கடன், மானியம், இலவச பயிற்சிகள் என பல சலுகைகள் அறிவிக்கப்பட்டன. கண்ணபுரத்து விவசாயிகள் சக்தி பேச்சையும் சலுகைகளையும் நம்பி ரசாயன விவசாயத்தை நோக்கி அடியெடுத்து வைத்தனர். முதியவர் கருப்பையா மட்டும் தனது பழைய முறையிலேயே உறுதியாக இருந்தார். நஞ்சை நிலத்துல கொட்டி நம் பிள்ளைகளுக்கு நஞ்சான உணவை நாமே எப்படிப்பா கொடுப்பது என்று அவர் எச்சரித்தது யாருடைய காதிலும் விழவில்லை. அவர் தனக்கு தெரிந்த ஒரு விவசாய அமைப்பின் கூட்டத்திற்கு சென்றபோது அங்கே நம்மாழ்வார் ஐயா பேசியது அவர் நினைவுக்கு வந்தது. விவசாயம் என்பது வெறும் தொழில் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. நிலம் என்பது நமது தாய். அதற்கு ரசாயனம் இடுவது என்பது தாய்க்கு விஷம் கொடுப்பதற்குச் சமம். இயற்கைதான் உண்மையான விஞ்ஞானம். மாட்டுச்சாணம், கோமியம், மண்புழுக்கள் இவைதான் மண்ணின் உயிர். பூச்சிகளை அழிக்க பூச்சிக்கொல்லி தேவையில்லை, இயற்கை நமக்கு பல வழிகளை கொடுத்திருக்கிறது என்று நம்மாழ்வார் ஐயா முழங்கியது அவர் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் அந்த கருத்துக்கள் கண்ணபுரத்து விவசாயிகளுக்கு எட்டவில்லை. ஆரம்பத்தில் சக்தி சொன்னது போலவே விளைச்சல் அமோகமாக இருந்தது. வயல்வெளிகள் பொன்னிறமாக ஜொலித்தன. விவசாயிகளின் முகத்தில் ஆனந்தம். ஆனால் இந்த ஆனந்தம் வெறும் மாயை என்பதை யாரும் உணரவில்லை. முதலில் பூச்சிக்கொல்லிகள் பூச்சிகளை அழித்தன. ஆனால் அந்த பூச்சிகளை உண்டு வாழ்ந்த தும்பிகள், வண்ணத்து பூச்சிகள், தேனீக்கள் காணாமல் போயின. வயலில் மகரந்தச் சேர்க்கை குறைந்தது. அடுத்ததாக பூச்சிகளை உணவாக கொண்ட தவளைகள், ஓணான்கள், சிட்டுக்குருவிகள், ஆந்தைகள் மெதுவாக குறைந்து போயின. காக்கை கூட்டங்கள் பறந்து சென்றது கண்ணபுரத்தின் ஒரு அடையாளம். ஆனால் இப்போதெல்லாம் காக்கைகளைக் காண்பது அரிதாகிவிட்டது. ஆற்று நீர் மாசடையத் தொடங்கியது. வயல்களில் இருந்து வழிந்து ஓடிய ரசாயன கலந்த நீர் ஆற்றில் கலந்தது. அழகிய வண்ண மீன்கள் செத்து மிதந்தன. ஆற்றில் குளித்த குழந்தைகள் உடல் அரிப்பால் அவதிப்பட்டனர். ஒரு காலத்தில் மீன்பிடித் தொழிலில் குழைத்த மீனவர்கள் வெறும் வலையை வீசிவிட்டு ஏக்கத்துடன் நின்றார்கள். மண்ணின் நிலை படுமோசமானது. மண்புழுக்களும் நுண்ணுயிரிகளும் ரசாயனத்தால் அழிந்து போயின. முதியவர் கருப்பையா தனது நிலத்தை உழும்போது கண்ட செம்மண் புழுக்கள் இப்போது கண்ணபுரத்தின் வயல்களில் தென்படுவதில்லை. மண் இறுகி வளம் குன்றியது. முன்பு நிலத்தில் கை வைத்தால் மண் உயிருடன் இருப்பது போல் உணரலாம்.
இப்போது வெறும் கல் போல இருந்தது. ரசாயனத்தால் பூச்சிகளை அழித்ததால் எலிகள் பெருகின. அவற்றை கட்டப்படுத்த பாம்புகளும் ஆந்தைகளும் இல்லை. எலிகள் நெற்பயிர்களை நாசம் செய்தன. விவசாயிகள் மேலும் மேலும் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தினர். இது ஒரு முடிவில்லாத சுழற்சி. விளைச்சல் படிப்படியாக குறைய ஆரம்பித்தது. நிலங்கள் தரிசு நிலங்களாக மாறின. ஐயோ, எங்கள் நிலம் செத்துவிட்டதே என்று ஐயா கருப்பையா கண்ணீர் வடித்தார். விவசாயிகளுக்கு கடன் சுமை ஏறியது. விவசாயத்தைத் தவிர வேறு தொழில் தெரியாதவர்கள் செய்வதறியாது திகைத்தனர். ஆனால் இதைவிட பெரிய சோகம் காத்திருந்தது. கிராம மக்கள் உடல்நலக் குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டனர். சுத்தமான குடிநீர் இல்லாததால் சிறுநீரக பிரச்சனைகள் பரவலாகின. ரசாயனம் கலந்த உணவுப் பொருட்களால் புற்றுநோய் பாதிப்புகள் அதிகரித்தன. குழந்தைகள் அடிக்கடி உடல்நலக் குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டு பள்ளிக்குச் செல்வது தடைப்பட்டது. கண்ணபுரத்தின் அழகான வீடுகள் பூட்டப்பட்டன. கிராம மக்கள் பிழைப்பு தேடி நகரங்களை நோக்கி புலம்பெயர்ந்தனர். ஊரே ஒரு மயான அமைதியை அடைந்தது. ஒருநாள் சக்தி முதியவர் கருப்பையாவின் வீட்டிற்கு வந்தான். கண்களில் கண்ணீருடன், மாமா, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் அறியாமை இந்த ஊரையே அழிச்சிடுச்சு என்றான். ஐயா கருப்பையா அவனை அணைத்துக் கொண்டார். இது நீ மட்டும் பண்ணின தப்பு இல்லப்பா. இது ஒட்டுமொத்த உலகமும் பேராசைப்பட்டு பண்ணின தப்பு. இந்த கண்ணபுரம் ஒரு உதாரணம்தான். உலகம் முழுக்க இப்படித்தான் நடக்குது. அவர் விளக்கினார். உலக அளவில் உணவு உற்பத்தி குறைவதற்கும் உணவுப் பொருட்களின் விலை உயர்வுக்கும் இதுதான் காரணம். ஒரு கிராமத்தில் உணவு உற்பத்தி குறைந்தால் அது நகரங்களுக்கு செல்லும் உணவின் அளவை குறைக்கும். உலக மக்கள் தொகை பெருகும்போது உணவு பற்றாக்குறை பெரும் நெருக்கடியை உருவாக்கும். ரசாயனத்தால் மாசுபட்ட உணவு, நீர், காற்று இந்த உலக மக்களுக்கு உடல்நலக்கேடுகளை ஏற்படுத்துகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து புதிய நோய்கள் வருகின்றன. இயற்கை வளங்கள் அழிந்து பல்லுயிர் பெருக்கம் குறைந்து பூமியின் சுவாசம் தடைபடுகிறது. இதுதான் உலக வெப்பமயமாதல். ஒரு கிராமத்தின் உணவுச் சங்கிலி சிதைந்தது. உலகளாவிய உணவு பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் சமநிலை மற்றும் மனித ஆரோக்கியம் என அனைத்தையும் பாதிக்கிறது என்று ஐயா கருப்பையா முடித்தார். சக்திக்கு ஒரு உத்வேகம் பிறந்தது. மாமா, நாம் இதை சரி செய்யணும். நம்ம கண்ணபுரத்தை மறுபடியும் உயிர்ப்பிக்கணும் என்றான் உறுதியுடன். இருவரும் இணைந்து ஒரு புதிய பயணத்தை தொடங்கினர். இயற்கை விவசாயத்திற்கு திரும்புவது. ரசாயன பயன்பாடு முழுவதுமாக நிறுத்தப்பட்டது. மண்புழு உரம், ஜீவாமிர்தம், பஞ்சகவ்யம் போன்ற பாரம்பரிய முறைகளை மீண்டும் அறிமுகப்படுத்தினர். இதுபோன்ற இயற்கை வேளாண் நுட்பங்களை நம்மாழ்வார் ஐயா போன்ற முன்னோடிகள்தான் எங்களுக்கு வழிகாட்டினார்கள் என்று சக்தி கிராம மக்களுக்கு விளக்கினான். கிராம மக்களை ஒன்று திரட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நீர்நிலைகளை சுத்தம் செய்தனர். ஆற்று நீர் மாசடையாமல் பார்த்துக் கொண்டனர். மரம் நடுதல் ஒரு இயக்கமாக மாறியது. கிராமமே இணைந்து பல்லாயிரக்கணக்கான மரக்கன்றுகளை நட்டனர். இந்த முயற்சி பல சவால்களை சந்தித்தது. ஆரம்பத்தில் விளைச்சல் குறைந்தது. பல விவசாயிகள் நம்பிக்கை இழந்தனர். ஆனால் ஐயா கருப்பையாவும் சக்தியும் விடவில்லை. ஒவ்வொரு மரத்தின் கீழும், ஒவ்வொரு துளி நீரிலும், ஒவ்வொரு மண்புழுவிலும் உயிர்ப்பின் அறிகுறி தென்பட்டது. மெதுவாக, ஆனால் உறுதியாக மாற்றம் வர ஆரம்பித்தது. மண்புழுக்கள் மீண்டும் மண்ணில் ஊர்ந்தன. பறவைகள் சத்தம் காதில் விழ ஆரம்பித்தது. ஆற்று நீரில் மீன்கள் துள்ளிக் குதித்தன. நோய்களின் தாக்கம் குறைந்தது. இப்போது கண்ணபுரம் பழைய பொலிவை மெதுவாக அடைந்து வருகிறது. இது ஒரு நீண்ட பயணம். முழுமையான மீட்பு ஒருநாள் வந்து சேரும் என்ற நம்பிக்கை கண்ணபுரத்து மக்கள் மனதில் வேர்விட்டுள்ளது. கண்ணபுரம் கற்றுக் கொடுத்த பாடம் இதுதான். இயற்கையை நாம் மதித்தால் அது நம்மை மதிக்கும். உணவுச் சங்கிலி என்பது வெறும் உணவுக்கான சுழற்சி அல்ல, அது வாழ்வியல் சுழற்சி. இந்த கதை உணவுச் சங்கிலி எப்படி பாதிக்கப்படுகிறது,
யாரெல்லாம் காரணம், அதனால் உலக மக்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் என்பதையும் அதை எப்படி தடுப்பது என்பதையும் எளிமையாக விளக்குகிறது. இயற்கை விவசாயத்தின் முக்கியத்துவத்தையும் உணவுச் சங்கிலியின் ஒவ்வொரு கண்ணியின் தேவையும் அதன் அழிவு ஏற்படுத்தும் உலகளாவிய தாக்கத்தையும் இந்த கதை உணர்த்துகிறது. மேலும் நம்மாழ்வார் போன்ற இயற்கை வேளாண் அறிஞர்களின் தொலைநோக்கு பார்வையும் அவர்களின் கருத்துக்களும் காலத்தால் அழியாதவை என்பதையும் இக்கதை எடுத்துக் காட்டுகிறது.